friends, so இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா குல்மர்கோட phase 1 ஓட complete vlog தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. நீங்க எல்லாரும் குல்மர்கோட phase 2 vlog வந்து பார்த்திருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரியான ஒரு சூப்பரான vlog தான் இதுவும். சோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீநகர்லேருந்து குல்மர்க் வந்து டோட்டலி எவ்வளோ ஹவர்ஸில் வந்து நம்ம போகலான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 hours ஆகுங்க. டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 to 65 கிலோமீட்டர்ஸ். ஸோ நீங்கள் யாராவது வந்து ஸ்ரீநகரில் இருக்கீங்கன்னா குல்மர்க் வந்து ஏர்லியாகவே வந்து கிளம்பிடுங்க. நமக்கு வந்து கிளைமேட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து ஸ்னோஃபால்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் வந்து டிலே ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் குல்மர்க் வந்து போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பூட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாக்கெட்ஸ்லாம் விற்கிறதுக்கு சில ஷாப்ஸ்லாம் இருக்கும். அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் ரொம்ப சேஃபாக போடுற மாதிரியான பூட்ஸ் எல்லாம் வந்து அங்கே இந்த ஸ்னோக்குன்னே ஸ்பெஷலி வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பூட்ஸ் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குல்மர்கோட அந்த மெயின் கீழே வந்து அந்த குண்டோலா ஸ்டேஷனில் வந்துட்டு உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோங்க. இப்போ வந்து நாங்கள் phase 1 வந்து போகிறோம். ஸோ இந்த குல்மர்கோட அந்த பேஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்மளுக்கு வந்து phase 1 போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 15 to 20 minutes ஆகும். ஸோ இப்போ வந்து நம்மளோட கொண்டோலா வந்துருச்சு. அதில் வந்து ஏறிடலாங்க. ஃபைனலி கொண்டோலா phase 1 கொண்டோலா ரைட். இந்த கொண்டோலா குல்மர்க் phase 1 ஓட டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து 1 week வந்து ஆல்மோஸ்ட் வந்து 800 rupees ஆகுங்க. உங்களுக்கு ரவுண்ட் ட்ரிப் to and fro வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1200 rupees வந்து per person வரும். அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 week வந்து அரௌண்ட் 500 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் குல்மர்க் வரீங்க, காஷ்மீர் வரீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி கொண்டோலா டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப ப்ரையராக லைக் அ மந்த் ஒரு 2 months பிஃபோரே வந்து புக் பண்ணிடுங்க. ஏன்னா குல்மர்கில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடடாக இருக்கும். எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து 3 months 4 monthsக்கு முன்னாடி புக் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ பெட்டர் டு அவாய்ட் த க்ரௌட் இல்லை டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏர்லியாகவே புக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி குல்மர்க் அப்படின்னா இதோட மீனிங் என்ன, ஏன் இதுக்கு குல்மர்க்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குல் அப்படின்னா ஃப்ளவர்ஸ்னு அர்த்தம், மர்க் அப்படின்னா மீடோஸ் அதாவது மவுண்டென்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த குல்மர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின்டரில் கம்ப்ளீட்டாக ஸ்னோவாக இருக்கும். சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும். பிகாஸ் கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் டைம்லாம் வந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸ் தாங்க இருக்கும். ஸோ இதோட பியூட்டியை பார்க்குறதே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் வந்து குல்மர்க் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா சோன்மர்க் போட்டிருப்பேன். சோன்மர்கோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோன் அப்படின்னா கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க, மர்க்னா மீடோஸ். ஸோ அகெயின் வந்து அந்த சோன்மர்கில் வந்து கீழே இன்னும் கோல்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அதுக்கு சோன்மர்க் அப்படின்னு வந்து பேர் வந்திருக்கு. ஸோ இதுதான் போத் த மீனிங் ஃபார் குல்மர்க் அண்ட் சோன்மர்க். அதே மாதிரி குல்மர்கில் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெக்கார்ட் லோனே நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து -17 டிகிரி, -31 டிகிரி, -29 டிகிரி, -24 டிகிரி இந்த அளவுக்கு வந்து வந்திருக்குங்க. அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா -31 வரைக்கும்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து லைக் மைனஸ் வின்டரில் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி ரெய்னி மந்த்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா மந்த்துமே ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து சம்டைம்ஸ் விட்டு ரெயின் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஸ்னோஃபால் டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜான் ஃபெப் எல்லாம். ஸோ ஹையஸ்ட் பீக் வந்து நமக்கு கிளைமேட் வந்து ரொம்ப மைனஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபெப்ரவரி மந்தில் தான். பிகாஸ் அந்த ஜான்வரி ஃபெப்ரவரி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து காஷ்மீரில் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பைட்டிங் கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் யூ மீன் பை பைட்டிங் கோல்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கோல்டு அந்த வெதரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் பைட்டிங் கோல்டு அப்படிம்பாங்க. இப்போது ஃபைனலி வந்து நாங்கள் phase 1 வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ எல்லோரும் வந்து இறங்கியாச்சு. ஃபைனலி வந்து கொண்டோலா phase 1ல் வந்து குல்மர்கில் இருக்கோம். நாங்கள் வந்து போன மந்த் டிசம்பர். ஸோ அதனால் இன்னும் வந்து அந்த ஹெவி ஸ்னோ வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை குல்மர்கில். ஓரளவு வரைக்கும் தான் இங்கே ஸ்னோ வந்துருக்குங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து ஸ்னோ லவர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜான்வரி ஃபெப்ரவரியில் வந்து போங்க. ஏன்னா அப்போ தான் பீக் ஸ்னோ. இந்த இடம் வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஸ்னோவாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போவே இருக்குது. பட் இன்னும் ஜான் ஃபெப்ரவரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து உங்களுக்கு நிறையவே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்குலாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த இடம் மொத்தமும் வந்து ஸ்னோவாக தான் இருக்கும். So now we are in phase 1 Gulmarg.
அகெயின் நல்ல வெயிலாக இருக்குது, ஸ்னோ கொஞ்சம் நமக்கு கம்மியாக இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலைஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து அந்த ஸ்கீயிங், அந்த ஆக்டிவிட்டீஸு, ஸ்னோ பைக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வந்து ஃபேஸ் 1 இருக்குது. ஸோ ஃபேஸ் 1 நீங்கள் யாராவது வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். குல்மர்கில் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் அட்ராக்ஷன் வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து நான் சொல்லணுங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான இக்லூ டைப் கேஃபே. ஸோ குல்மர்க் வந்து அந்த ஃபேஸ் 1 என்ட்ரு ஆன உடனே நீங்கள் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான கேஃபே வந்து இருக்குங்க. கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஸ்டில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது வந்து வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஃபே வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்படியே வந்து குல்மர்கோட அந்த மவுண்டன், அந்த பியூட்டிலாம் வந்து அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம். பட் இங்கே குல்மர்கில் வந்து எனக்கு வந்து பயங்கரமான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னு தான் சொல்லணும். நீங்கள் யாராவது குல்மர்க் வரீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நல்ல பூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. பிகாஸ் நான் வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக போய் ஒரு மவுண்டனில் போய் ஒரு ராக்கில் போய் இடித்து கீழே விழுந்து ஃபுல்லாக பிளட்டெல்லாம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு குல்மர்கில். ஸோ நீங்கள் யாராவது வரீங்க, குழந்தைங்களெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. பிகாஸ் உங்களோட கண்ட்ரோலே வந்து இருக்காது. பிகாஸ் நான் வந்து அவ்வளோ கண்ட்ரோல்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இத்தனைக்கும் வந்து அவ்வளோ நல்ல பூட்ஸ் தான் வந்து போட்டுட்டு போனாலுமே நம்மளுக்கு வந்து அந்த grip வந்து கிடைக்கல. நமக்கு வந்து ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கும் இந்த இடம் மொத்தமும். ஸோ அதனால் நல்லா வழுக்கி விட்டு கீழே விழுந்து ராக்லலாம் வந்து போன்லலாம் போய் அடிபட்டு ஸோ ப்ளீடிங்லாம் வந்து ஸோ அந்தளவுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஸ்டில் ஓகே, நம்ம வந்துட்டோம், நம்ம அதெல்லாம் பார்க்காம நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. கண்டிப்பாக வந்து குல்மர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸ். சின்ஸ் நாங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் அந்த ஃபுல் ஸ்னோ வந்து இல்லாதனால எங்களால் அந்த ஃபுல் பியூட்டி ஆஃப் குல்மர்க்கை வந்து பெருசாக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த குல்மர்க் கொண்டோலா தான் செகண்ட் ஹையஸ்ட் இந்த வேர்ல்டு. அதாவது கொண்டோலாலே வந்து செகண்ட் ஹையஸ்ட் இந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவில், நம்மளோட காஷ்மீரில் இருக்கிற இந்த குல்மர்க் கொண்டோலா தாங்க. அதே மாதிரி இந்த குல்மர்கில் வந்து இன்னும் 2 பிளேஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராணி டெம்பிள், அதுக்கப்புறம் சென்ட் மேரிஸ் சர்ச். பட் இந்த 2 பிளேஸுமே நாங்கள் வந்து போய் பார்க்கல. பிகாஸ் எங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராவது வந்து குல்மர்க் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து மகாராணி டெம்பிள் அண்ட் சென்ட் மேரிஸ் சர்ச் வந்து கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். அதுவும் வந்து பியூட்டிஃபுல்லான வேலியில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் மிஸ் அவுட்டே பண்ணாதீங்க. அதே மாதிரி எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் வந்து குல்மர்க் வின்டர் ஃபெஸ்டிவல் வந்து மார்ச் மந்தில் வந்து நடக்குங்க. ஸோ இந்த வின்டர் ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கிலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய ஈவெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து ஸ்கீயிங்லாம் வந்துட்டு இங்கே வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த குல்மர்க். இந்த குல்மர்கில் வந்து நிறையா வந்து விளையாடுறதுக்கு எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்னு கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸ்கீயிங் வந்து பண்ணுவாங்க, ஸ்னோ போர்டிங் வந்து பண்ணுவாங்க, இந்த கொண்டோலா ரைட் வந்து போவாங்க, ஸ்னோ ஷோயிங் வந்து பண்ணுவாங்க, ஸ்லெட்ஜிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இங்கே குல்மர்கில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் யாருக்காவது வந்து இங்கே குல்மர்கில் வந்து ஸ்னோ போர்டிங் இல்லை ஸ்னோ ஸ்கீயிங், அதுக்கப்புறம் ஸ்னோ ஷூயிங், ஸ்லெட்ஜிங்லாம் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ட்ரெயினர் வந்து எனக்கு வந்து தெரியும். ஸோ நான் அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ட்ரைனிங்கும் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்கீயிங் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ வித்தின் 2-3 ஹவர்ஸில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கீயிங் வந்து ஷோராக வந்து பண்ணலாம். ஸோ உங்கள் யாருக்காவது வந்து அந்த டீட்டெயில்ஸ் வேணால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குல்மர்க்லேயும் நிறையா மூவிஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த லொக்கேஷன் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் வந்து இப்போ டிசம்பருங்கனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து அந்த லுக் வந்து தெரியலை. பட் ஜான்வரி ஃபெப்ரவரியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்னோவில் தான் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லேண்ட் இதே வந்து நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாமே நமக்கு ஸ்னோவாக இருக்கும் போது கண்டிப்பாக வந்து ஃபிலிம் ஷூட் பண்ணுறவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்குங்க. ஸோ இந்த குல்மர்கில் வந்து நிறையா வந்து பாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. லைக் பாபி,
ஆப்கி கசாம், ஜப் தக் ஹே ஜான், அதுக்கப்புறம் ஹே ஜவானி ஹே திவானி, ஹைவே, பேந்தோம், ஹெய்தர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாலிவுட் மூவிஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட தமிழ் மூவிஸ் இங்கே என்னென்னலாம் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காதலன் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பிரபுதேவா, நக்மா அவங்க 2 பேரும் நடித்த படம். அதுக்கப்புறம் வந்து பைரவா வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விண்ணை தாண்டி வருவாயா, மெர்சலும் வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட தமிழ் மூவிஸை தாண்டி பாலிவுட் மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையாவே வந்து ஷூட் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து நார்த் பீப்புள் எல்லாருமே வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபரபிளாக இந்த இடத்துக்கு வந்து ஷூட் பண்ணுவாங்க. லைக் மோர் ஆர் லெஸ் லுக் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்விட்சர்லாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து ஷூட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நிறையா டைரக்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் தான் நானுமே நினைக்கிறேங்க. பிகாஸ் இந்த இடமும் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபைனலி நாங்கள் வந்து குல்மர்கில் வந்து எந்த ஆக்டிவிட்டீஸும் வந்து எதுவுமே வந்து பண்ணலை. பிகாஸ் நானும் கீழே விழுந்துட்டேன். ஸோ த டே வாஸ் லைக் ஒரு மாதிரி நாட் குட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃபேஸ் 1ல். ஸோ அதனால் சீக்கிரமே வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இப்போது ஃபைனலி வந்து நம்ம கீழே இறங்கிட்டே இருக்கோம். கீழே வந்து அந்த பேஸ் வந்து போயிடலாம். vlog வந்து உங்களுக்கு இங்கே முடியுதுங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த குல்மர்கோட ஃபேஸ் 1 vlog வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் யாராவது காஷ்மீர் வந்தீங்கன்னா ஷுவராக இந்த vlog வந்து பாருங்கள். உங்களுக்கு நிஜமாவே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் இன்னும் சூப்பர் பியூட்டிஃபுல்லான காஷ்மீரோட vlogsோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் see you, ta-ta, bye-bye.